ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லா கவனிங்க. நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, யுவர்ஸ் சின்சியர்லி அப்படின்னு எழுதும் பொழுது, இங்கே அப்பாஸ்டஃபி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதை பற்றி தான் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அப்பாஸ்டஃபி எஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஆஃப் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? அப்போ ராஜா அப்போஸ்ட்ரோபி போட்டோம் அப்படின்னா ராஜாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாவினுடைய அப்படின்னு அர்த்தம். இப்ப ராஜாஸ் ஃபாதர் அப்படின்னா ராஜாவுடைய அப்பா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த ஃபாதர் ஆஃப் ராஜா இப்படி சொல்லலாம் இல்லைங்களா? இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் அப்போஸ்ட்ரோபி எஸ். இந்த ஆஃப்க்கு பதிலாக தான் நம்ம அப்போஸ்ட்ரோபி எஸ் போடுறோம். சரி, இப்போ மேட்ருக்கு வரும். இப்போ இவர் அப்படின்னா பாருங்க, இப்ப ராஜாஸ் அப்படிங்கும்போது ராஜாவினுடைய அப்படின்னு அர்த்தம். அப்போ இவர் அப்படின்னு சொன்னாவே உன்னுடைய அப்படிங்கிற மீனிங். அப்ப அது கூட மறுபடியும் நீங்க அப்போஸ்ட்ரோபி எஸ் போட்டீங்கன்னா என்ன மீனிங்? உன்னுடைய உடைய அப்படின்னு வருமா? அப்ப அது தப்பு தானே. சோ யுவர்ஸ் சின்சியர்லி எழுதும் போது இங்க அப்போஸ்ட்ரோபி போடக்கூடாது. ஏன்னா யுவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வேர்டு. அது ஆக்சுவலா ஓகே. ஸோ இனிமே நீங்க வந்து யுவர் சின்சியர்லின்னு எழுதும் பொழுது இங்க இந்த குழப்பமே உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.